உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய குணாதிசயங்கள்ல இல்ல தேவனை ஏற்றுக்கொண்டதுல நமக்கு இருக்கிற அநேக சந்தோஷங்களிலே ஆசீர்வாதங்களிலே ஒன்று என்ன அப்படின்னா நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில துக்கமே கிடையாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எந்த பரிசுத்தவான்களை நாம் பார்த்தாலும் துக்கமே இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதனை நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பவுல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் இருக்குது, கூடுமானால் இந்த முள்ளை என்ன செய்யும், என்னை விட்டு எடுத்து போடும். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கா? பழைய ஏற்பாட்டிலையா? ஆமென். புதிய ஏற்பாட்டில். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் பலன் என்ன செய்யும், பூரணமாய் விளங்கும். நிறைய நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அவர் சில இடங்களில் நீக்குகிறார், சில இடங்களிலே அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நிறைய நேரங்களில் சபையாகிய நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவர் என் நிந்தைகளை முற்றிலுமாய் நீக்கிவிட வேண்டும். ஆண்டவர் அதையும் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதையும் செய்கிறாரு. சில இடங்களிலே ஆண்டவர் நிந்தைகளை நீக்குகிறார், சில இடங்களிலே அந்த நிந்தையின் வழியாய் நடந்து போக நமக்கு உதவி செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நிந்தையே வராது அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுதான் செழிப்பு உபதேசம். செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆனா எனக்கு செழிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது தவறு. ஆண்டவர் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கு வருங்க. ஏன் வரும்? ஏன்னா எதிராளியாகிய பிசாசு என்கிற ஒருவன் அவன் எனக்கு விரோதமாய் அவன் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு ஆப்போசிட்டான கம்பெனி நம்ம தான். அவன் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறான், அந்த கம்பெனியில அவன் எல்லாருக்கும் நரகத்துக்கு டிக்கெட் கொடுக்குறான். நம்ம அவனுக்கு ஆப்போசிட் கம்பெனி. நம்ம என்ன செய்யறோம், இயேசுவின் வார்த்தையை கொண்டு போய் ரட்சிப்புக்குள்ள நடத்தி நாம் பரலோகத்திற்கு ஆள் சேர்க்கிறோம். சபைக்கு இல்ல, கிறிஸ்தவ மதத்துக்கு நம்ம ஆள் சேர்க்கல. கிறிஸ்தவ மதத்தை அழைத்து கொள்ள கர்த்தர் வரமாட்டார். ஆமென். கிறிஸ்தவர்களை, அவருடைய சபையை அவர் அழைத்து கொள்ள வரப்போகிறார். அப்ப நமக்கு ஆப்போசிட் கம்பெனி அவன், அவனுக்கு ஆப்போசிட் கம்பெனி நம்ம. அவன் என்ன செய்வான், நம்ம கம்பெனியை திவாலாக்குறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். லேலோயா. அவன் ஒரு ராஜாங்கம், நம்ம ஒரு ராஜாங்கம். ஆமென். அவன் இருளின் ராஜாங்கம், நீங்களும் நானும் ஒளியின் ராஜாங்கம். இப்ப அவன் ராஜாங்கத்துக்கும் நம்முடைய ராஜாங்கத்துக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது. அப்போ அவன் நமக்கு விரோதமாய் எப்போதும் போர் செய்து கொண்டிருக்கிறான். அவன் எப்போது நமக்கு விரோதமாய் ஆபத்துகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களையே விழத்தள்ள விரும்புறான். யாருக்கு சோதனை அதிகம்? அவன்லாம் இவ்வளோ தப்பு பண்றான், அவன்லாம் நல்லா இருக்கானே அப்படி நிறைய நேரம் யோசிப்போம்ல. சரி, என்ன எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறேன். அவன் பாருங்க, எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், இவ்வளோ இது பண்ணுறான், ஆனால் இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ஜீவனை ஆமென் கர்த்தருக்குள் நிலைநிறுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆண்டவர் சொல்றார், தண்ணீரை கடக்கும் போது அவைகள் உன்மேல், நீ அக்கினியிலே நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். ஆண்டவர் நான் சொல்றேன், ரெண்டு விதமா நம்முடைய துக்கங்களை சந்தோஷமா மாத்துறார். ஒன்று, சில இடங்கள்ல ஆமானை அவனுடைய தூக்கு மரத்திலேயே மாட்டுவார். அல்லேலூயா. ஆமென். பார்வோனை அந்த செங்கடலில அவர் அமிழ்த்து போடுவார். யோபுவை போல சூழ்நிலைகள்ல அதை கடந்து வரவும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையில அவன் போக வேண்டிய பாதைகள்ல உடனே எல்லாமே மாறல. யோபுவை போல கஷ்டமான சூழ்நிலை இந்த உலகத்துல யாருக்கும் வர முடியாது. யோபுவை போல கஷ்டம், சொத்து போச்சு,
உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? உலகம் என்ன சொல்லும்? அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கு உலகம், வாழ்ந்து கெட்டவன். பணக்காரனா இருந்து பணம் இல்லைன்னா உலகம் அவன் என்ன சொல்லும்? வாழ என்ன வாழ்க்கை வாழ்ந்த, ஏதோ செஞ்சிருப்பான். கடவுள் இவன் என்ன செஞ்சிட்டாரு? தண்டிச்சிட்டாரு. நம்மளே அப்படி சொல்லுவோம்ல சிலரை. அப்படி ஒரு நாள் இனி நம்ம சொல்ல வேண்டாம். ரெண்டாவது பாருங்க, பிள்ளைகளை இழந்து போகிறான். அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம். பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஐக்கியமா இருந்தாங்க. பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? எல்லாரும் சேர்ந்து உடன் பிறந்தவர்கள் எல்லாம் நல்ல விருந்து பண்ணி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேற ஒன்றும் செய்யல. அவங்களுக்காக யோபு பலி செலுத்தி கொண்டிருந்தான். என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வர்றாங்க, ஆண்டவரே பாவம் செஞ்சிடக்கூடாது, இவங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? பலி செலுத்துற, ஜெபிக்கிற ஒரு தகப்பன். பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. வீடு இடிஞ்சு விழுந்து பிள்ளை இறந்துடுறாங்க, பிள்ளைங்க எல்லாம் இறந்துடுறாங்க. சரி, வெளியே தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சரீரத்தில் புற்கள் வந்து, புண்ணு வந்து, வாமேன் கொப்பளங்கள் வந்து அதை சொரிஞ்சு கொண்டிருக்கிறான். தாங்க முடியாத எரிச்சலும் வேதனையும். இது எல்லாத்துக்கும் போக அவருடைய மனைவி வந்து என்ன சொன்னா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எப்படி இருந்திருக்கும் யோபுவினுடைய வாழ்க்கை? இது போக இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா அது ஃப்ரெண்டு தான். வேதத்தின்படி கணவன் மனைவி. ஆனா கணவன் மனைவி உறவில கூட இருக்க முடியாத சில உண்மைகள் எதுல இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப்ல. தைரியமா என்ன செய்வான்? அவன் சொல்லுவான், தப்போ ரைட்டோ. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட, ஒரு உண்மையான ஃப்ரெண்டு, இன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. இங்க ஒருத்தன்ட்ட கேட்டு 10 பேர்கிட்ட போய் என்ன செய்வான்? அவன் போய் சொல்லிடுவான். அதுதான் இன்னைக்குரிய ஃப்ரெண்டு. பைசா இருந்தா வருவான், பைசா இல்லைன்னா போயிடுவான். ஆனா ஒரு உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னா அவன்கிட்ட என்ன வேணா சொல்லலாம், அவனும் என்ன வேணா சொல்லுவான், என்ன கஷ்டமா இருந்தாலும் சொல்லுவான், பார்த்துக்கலாம்டா. 3 ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்றாங்க? ஏய், ஒழுங்கா பாவ மன்னிப்பு கேளு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம். அவன் சொல்றான், இல்லையா நான் ஒன்றும் பண்ணல. ரொம்ப பெருமை பேசாத, ஒழுங்கா மன்னிப்பு கேளு. ஆனா ஆண்டவர் அவனோடு கூட இருந்து இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவை போல ஒருவேளை இந்த காலை வேளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இழந்தவைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா.